தென்சென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் சாலையில் பெண் ஒருவர் வலிப்பு ஏற்பட்டு மயங்கியதைக் கண்டு உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். தென்சென்னை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் போட்டியிடுகின்றார். அவர் தொடர்ந்து அதிகாலையிலிருந்தே மிக தீவிரமாக ஒவ்வொரு பகுதிக்காக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று தென்சென்னை தொகுதியினுடைய சில பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது திடீரென்று அந்த வாக்கு சேகரித்து சாலையில சென்று கொண்டிருந்த போது ஒரு இளம் பெண் ஒருவர் வலிப்பு ஏற்பட்டு அவர் திடீரென்று மயங்கி விழுவதைக் கண்டு உடனடியாக தன்னுடைய பிரச்சார வாகனத்திலிருந்து கீழே இறங்கி சென்று அந்த பெண்ணுக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்து அவரை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். டாக்டர் ஜெயவர்தன் பொறுத்தவரையிலே ஒரு மருத்துவரும் கூட. அவர் MBBS அதே போல அதிலே மேற்படிப்பும் படித்திருக்கக்கூடியவர். எனவே அவர் ஒரு மருத்துவர் என்ற அடிப்படையிலே சாலையில் வலிப்பு வந்து மயங்கி விழுந்த அந்த பெண்ணுக்கு உடனடியாக தேவையான முதலுதவி சிகிச்சையை கொடுத்து அதன் பிறகு ஒரு வாகனத்தை பிடித்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கும் அந்த பெண்ணை அனுப்பி வைத்து அவர் சிகிச்சை மேற்கொண்டார். இது அவருடன் வந்த அந்த கட்சியினர் மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் ஆகியோரிடம் இது வந்து ஒரு நிகழ்ச்சியான சம்பவமாக இது இருந்தது. ஏனென்றால் ஒரு வேட்பாளர் வாக்கு சேகரித்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்படியே கண்டுகொள்ளாமல் செல்லாமல் உடனடியாக இறங்கி சென்று தன்னுடைய பணிகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட முதலுதவி செய்து அவர் வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது என்பது ஒரு பாசமான ஒரு நிகழ்ச்சியான செயலாக அந்த இடத்தில் இருந்தவர்கள் பார்த்தார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.